योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। மறுபடியும் ஒரு புதிய நாள். இன்றைக்கு சுவாதி திருநாள், பகவானுடைய நட்சத்திர நாள். ஹோமம் நடக்கவிருக்கிறது 7 மணிக்கெல்லாம். ஆகையால் சற்று முன்பே முடித்து இன்றைய உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை பகிர்ந்து கொண்டு விட வேண்டும் என்ற நினைப்பில் 5 நிமிடம் முன்னால் இதை முடித்துள்ளேன். நம்முடைய பகவான் அல்லவா, அவருடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் நமக்கு எத்தனை காரியங்கள் நிறைவேறுகிறது, எவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வரும் எச்சில் நமக்கெல்லாம் எச்சில் வாக்கு அல்லவே, உச்சிஷ்ட பிரசாதம் அல்லவே, அது அமிர்த பிரசாதம், அமிர்த வாக்கு. ஆகவே இன்றைக்கு எப்படியாவது அவருடைய அமிர்த வாக்கு ஒன்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் இதை சொல்கிறேன். ஒருமுறை பகவான் நீதிபதியாக இருந்த பலராமையா அவர்களிடம் திரு சுகவனத்தை அனுப்பினார். ஏனென்றால் நீதிபதி பலராமையா அப்பொழுது சித்த வைத்தியராக இருந்தார். பெரிய ஆச்சரியம், அவர் பகவானுடைய பக்தர், பகவானிடம் வருவது உண்டு. ஆனால் பகவானும் சில பேரை அவரிடம் அனுப்புவதுண்டு. அப்படி சுகவனத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரிடம் அனுப்பியவர் திரு சுகவனம் திரும்பி வரும் பொழுது நிறைய மலர்களை கொண்டு வந்தார். சொன்னார், நீதிபதி பலராமையா அவர்கள் அவருடைய தோட்டத்தில் பூத்திருந்த பூக்களை கொடுத்தனுப்பியுள்ளார், இதை தங்களுடைய தலையில் சொரியச் சொன்னார் என்று கூறவும் பகவான் உடனே அதை ஏற்று தன் தலையில் திரு சுகவனத்தை அந்த பூக்களை தூவச் சொன்னார். இதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. பகவான் ஒரு உத்தரவு கொடுத்து ஒருவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று. பிறகு பகவான் திரு பலராமையா அவர்களை பற்றி சொன்னார். அவருக்கு தீராத ஒரு தலைவலியாம், ஒற்றை தலைவலியாம். அவரால் தாங்க முடியாத நிலையில் இருந்தார். எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாகிவிட்டது, ஆனால் ஒன்றும் சரியாகவில்லை. கடைசியில் அவர் பழனியில் இருந்த போகர் சன்னதிக்கு சென்றபொழுது அந்த தலைவலி மாயமாய் மறைந்து விட்டதாம். உடனே அவர் அங்கேயே தங்கியிருந்து இந்த சித்த வைத்தியம் முழுவதையும் கற்றுக்கொண்டு பிறகு சித்த வைத்தியராக இந்த வைத்திய சேவையை உலகிற்கு செய்யத் தொடங்கினார் என்று பகவான் கூறினார். பிறகு பகவானுடைய அமிர்த வாக்கை பாருங்கள். திரு ஜனார்தனன் அவர்களை பார்த்து கூறுகிறார், ஜனார்தனன், சித்த வைத்தியம் என்றால் உனக்கு என்ன என்று தெரியுமா? தெரியாது சுவாமி. இதை சொல்கிறேன் கேள். நாமத்தை, இறைவனுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வாயில் எச்சில் ஊறுவதற்கு பதிலாக அமிர்தம் ஊற ஆரம்பித்துவிடும். அப்பொழுது அவர்களுடைய சித்தத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் நாக்கின் வழியே வார்த்தைகளாக வெளிவரும். அதுவே சித்த வைத்தியம் என்று சொன்னார். சித்தர்கள் இறைவனோடு ஐக்கியமானவர்கள். அவர்களில் பலர் உடலையும் கூட தெய்வீகமாக மாற்றிக்கொண்டவர்கள். எத்தனை காலம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய வாக்கு எல்லாம் அமிர்த வாக்குகள். இதைத்தான் நாம் பகவானிடமும் பார்த்தோம். ஆக அன்றைக்கு பகவான் புதியதொரு விளக்கம், புதியது அல்ல, அவருடைய விளக்கம்தான் உண்மையான விளக்கம். இடைவிடாது நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் ஒரு கட்டத்தில் வாயில் ஊறும் எச்சல் அமிர்தமாக மாறிவிடும். பிறகு அவர்களுடைய வாக்கு, அவர்கள் வாயிலிருந்து வரும் அந்த வாக்கு அமிர்த வாக்காக, அருள் வாக்காக மாறிவிடும். அவர்கள் எதை சொன்னாலும் அது நடந்துவிடும். இந்த அமிர்த பிரசாதம், மகா பிரசாதம் பகவானுடைய வாக்கிலிருந்து வந்திருக்கிறது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பகவான் என்ன சொல்லியிருக்கிறார்? நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி நேரும் என்று. ஆக நாமும் பகவானுடைய மகா பிரசாதமான அவருடைய திருநாமம் யோகி ராம் சரத்குமாரை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருந்து நம்முடைய வாயிலும் அமிர்தம் ஊறி பகவான்
நம் மூலமாக அமிர்த அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஜெய் உயர் பகவான்.